12ஆம் தேதி கரெக்டாக லேப்டாப் தரம் வாங்கடா காலேஜ்னு சொல்லவும் போனோம். பார்த்தா சேலத்தில் எல்லாரும் நிற்குன்னு சொல்லவும் ரிட்டர்ன் வந்துட்டோம். 13ஆம் தேதி போனோம். பார்த்தா லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. சரின்னு எங்கள் டிபார்ட்மெண்ட் சாரியா ஒரு 21 லேப்டாப் வாங்கணும்ட்டு போய் வாசலில் நிற்கிறோம். என்ன தெரிகிறது அப்படின்னு நாங்களே எட்டி பார்க்குறோம். எங்கள் ஸ்டாஃப் ஃபுல்லாக போந்து ஒரு 21 லேப்டாப் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கின சந்தோஷத்தில் அப்படியே டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி வச்சாச்சு. மாற்றி லேப்டாப்பு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு இருந்தோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பலத்த செக்யூரிட்டியோட தான் அந்த லேப்டாப் கொடுக்குற ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. போலீஸ்லாம் வந்துருந்தாங்க. நாங்களே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கான்ஃபரன்ஸ் ஹால் போயாச்சு. உள்ளே போய் உட்காந்தோன்னே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அதில் கவனித்தது அந்த ஊரோட தலைவர், அதாவது சேர்மேன், அப்புறம் 6வது வார்டு தலைவர், அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு லேப்டாப் பிரிக்க சொன்னாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு லேப்டாப் பிரிச்சுட்டு இருந்தோம். பிரிக்கும் போதே அப்படின்னு எங்கள் லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு சார் டெமோ காட்டிக்கிட்டு இருந்தார். சார் டெமோ காட்டினோன்னே எல்லாருமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நானும் ஒரு கிளிக்கு போட்டுட்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேமு. நம்ம பங்கை வாங்கிட்டு திரும்பும்போது சில பேர் தீய சக்தி வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரின்னு எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு பொங்கலுக்கு போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் நல்லாவே போயிருந்துச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. சீனியர்ஸ் ஆனால் நாங்கள் எல்லாருமே லேப்டாப் பொங்கல் போயிருந்தோம். அதனால ஜூனியர்ஸ் தான் பொங்கல் வச்சாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பைக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு.